அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம் அண்ட் இனிய இரவு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, முக்கியமான இயல் 2ல இருக்கக்கூடிய குருவினா சிறுவினா அப்படின்றத என்ன பண்ண போறோம் அப்படின்னா இன்னைக்கான கிளாஸ்ல பார்க்க போறோம். போறதுக்கு முன்னாடி இதான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா வெல்கம் டு வேதாந்து சேனல். யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. யாராச்சும் லைக் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா எவ்ரிஒன் ஸ்மாஷ் லைக் பண்ணுங்க, சரிங்களா? வரக்கூடிய செகண்ட் மிட் டர்ம் எக்ஸாம், ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாமா இருக்கட்டும், பீரியாடிக் டெஸ்ட்ல ஸ்டார்ட் பண்ணி உங்களுடைய போர்டு எக்ஸாம், உங்களுடைய பப்ளிக் எக்ஸாம் வரையும் என்ன பண்ண போறோம் அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ண போறோம். வெறுமனையா தமிழ் மட்டும் இல்ல, உங்களுக்கு தெரியும் தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல்னு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ண போறோம். அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் பண்ணிருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு போடக்கூடிய வீடியோஸ்லாம் டக்கு 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 நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்க டக்கு டக்கு கிளிக் பண்ணி என்ன பண்ண முடியும் அப்படின்னா என்னென்ன வீடியோஸ்லாம் போகுது, என்னென்ன கிளாஸ்லாம் எடுக்கிறாங்க அப்படின்றத நீங்க பார்த்துக்க முடியும், சரிங்களா? அதனால சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராச்சும் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாராச்சும் லைக் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா எவரிஒன் ஸ்மாஷ் லைக் பண்ணுங்க, சரிங்களா? லைக் அடிச்சு உடச்சிருங்க. போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆஃப்லைன் சென்டர் அதை பத்தி நான் ஒரு 2 நிமிஷம் பேசிடுறேன். உங்களுடைய ஆஃப்லைன் சென்டர் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல அவைலபிளா இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு அண்ணா நகர், வேளச்சேரி, தாம்பரம், ஆவடி, போரூர், மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், பெரம்பூர், பெருங்குளத்தூர், இந்த எல்லா இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆஃப்லைன் சென்டர் அப்படின்றது இருக்கு. நம்மளுடைய ஆஃப்லைன் சென்டர்னா என்ன சார் நடத்துவாங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஜேஇ மற்றும் நீட், சரிங்களா? நீட் உங்களுக்கு தெரியும், டாக்டராக எழுதுறதுக்கு. ஜேஇ அப்படின்றது ஐஐடி காலேஜஸ் இருக்குல்ல, அதுக்குள்ள என்ட்ராகிறது எழுதுறது அப்படின்றது ஜேஇ எக்ஸாம். இது உங்களுக்கு பேசிக்கா தெரிய வேண்டியது. சார் நான் இப்போ 10th தான் சார் படிக்கிறேன், 11th 12th முடிச்சுட்டு தானே சார் அந்த எக்ஸாம் வரும், 11th 12th நான் ஜாயின் பண்ணிக்கிறேன், இல்லைனா என்னுடைய அண்ணன் இருக்காங்க, அக்கா இருக்காங்க அப்படின்னா அவங்கள்ட்ட என்ன பண்ணுங்க அப்படின்னா சஜஸ்ட் பண்ணுங்க. ஈஸியா என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மளுடைய வேதாந்த் லேர்னிங் சென்டர்ல ஜாயின் பண்ணி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஜே எக்ஸாம், நீட் எக்ஸாம்லாம் ஈஸியா கிராக் பண்ண முடியும், சரியா? ஓகே, நம்மளுடைய வேதாந்த்ல என்ன ஸ்பெஷல், வேதாந்த்ல நான் ஏன் படிக்கணும், அந்த மாதிரி இருக்கக்கூடிய சில டவுட் இருக்கும்ல, அவங்களுக்காக சில சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பர்சனல் அட்டென்ஷன் அப்படின்றது ரொம்ப அதிகமாகும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பர்சனல் அட்டென்ஷன் அப்படின்றது ரொம்ப அதிகமா கொடுப்பாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா கொஷின்ஸ்லாம் ஆர்என்டி பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஷின்ஸ்லாம் மேக் பண்ணுவாங்க. ஆர்என்டி அப்படின்னா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், அதெல்லாம் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க கொஷின்ஸ் மேக் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா பேரண்ட் டேப், டவுட் டேப், ஸ்மார்ட் கிளிக்கர்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் அப்படின்றது உங்களுக்காக கிடைக்கும். அதுக்கடுத்து 100% கேரண்டீடு இம்ப்ரூவ்மெண்ட், கண்டிப்பா உன்னுடைய ரேங்க் அடுத்து போகும் அப்படின்றதுக்கான கேரண்டி அப்படின்றது கொடுக்குறோம். அதுக்கடுத்து இது மத்த கோச்சிங் சென்டர்ல பெருசா கிடைக்காது, நம்மளுடைய வேதாந்துல மட்டும்தான் கிடைக்கும், சரிங்களா? சரி, ஓகே சார். அடுத்து நம்மளுடைய வேதாந்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் டீச்சர்ஸ், 3-way டவுட் சப்போர்ட்ஸ், அகாடமிக் மென்டார்ஸ், ஹைடெக்கான கிளாஸஸ், ஸ்மார்ட் கிளிக்கர்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் அப்படின்றது உங்களுக்காக காத்திருக்கு, சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் டீச்சர்ஸ், அகாடமிக் மென்டார்ஸ், ஹைடெக்கான கிளாஸஸ், ஸ்மார்ட் கிளிக்கர்ஸ், டவுட் சப்போர்ட், இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். நம்மளுடைய வேதாந்துல ஜேஇக்கு நீட்டுக்கும் பாத்தீங்க அப்படின்னா கிளாஸஸ் போய்கிட்டு இருக்கு. யாராச்சும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சார் நான் ஜாயின் பண்றேன், ஆனா எனக்கு ஃபீஸ் கொஞ்சம் கம்மி ஆகணும், அதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஐவிசாட்னு ஒரு எக்ஸாம் இருக்குடா. இந்த ஒரு எக்ஸாம் எழுதுறது மூலியமா அதுல எவ்வளவு ஸ்கோர் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். அப் டு 90% வரையுமே ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதை வந்து செக் பண்ணி பாருங்க. அடுத்தடுத்து நான் சொன்ன ஃபோன் நம்பர்ஸ் இருக்குது, கால் பண்ணி கேட்கறதுனா கால் பண்ணி கேளுங்க. நேரில் ஒரு வாட்டி விசிட் பண்ண முடியுமானா தாராளமா விசிட் பண்ண முடியும். நேரில் ஒரு வாட்டி பார்த்துட்டு கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம். இதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா வந்து உங்களுடைய அண்ணன் இருக்காங்க, அக்கா இருக்காங்க அப்படின்னா அவங்கள்ட்ட சஜஸ்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வேதாந்து அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஜேஇக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லுங்க, அவங்க பலன் அடைவாங்க, சரிங்களா? சரி, ஓகே. இன்னைக்கு இயல் 2க்கான குருவினா சிறுவினா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சார் எதுக்காக சார் இந்த மாதிரி வந்து இயல் 1 குருவினா சிறுவினா, மொழியோடு விளையாடு இதெல்லாம் நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வரக்கூடிய ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாம், கரெக்டா? இப்ப சில பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா மந்த்லி டெஸ்ட் நடந்துட்டு இருக்கு. மந்த்லி டெஸ்ட் பசங்களுக்கும் இதெல்லாம் அடங்கும், சரிங்களா? மந்த்லி டெஸ்ட் இருக்கக்கூடியவங்களுக்கு இதெல்லாம் அடங்கும். கண்டிப்பா அதெல்லாம் நீங்க படிச்சுட்டு போகணும், சரிங்களா? இதுலயும் முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா அந்த காட்சியை கண்டு கவின் எழுதுக, அதெல்லாம் அடுத்த கிளாஸ்ல நடத்த போறேன். இதெல்லாம் பேசிக்கா நீங்க படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா வரக்கூடிய மந்த்லி டெஸ்டா இருக்கட்டும், இல்ல ஃபர்ஸ்ட் மிட்டமா இருக்கட்டும், எல்லாத்துலயும் என்ன பண்ண முடியும், நல்ல ஸ்கோர், நல்ல ரேங்க் வாங்க முடியும். அதாவது முதல் கோணலே முற்றும் கோணல் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபடி நீங்க ஃபர்ஸ்ட் எக்ஸாம்லேயே நல்ல ஸ்கோர் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உனக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். அப்போ நல்லா எடுத்திருக்கமே, ஃபர்ஸ்ட் மிட் டர்ம்ல நல்ல ஸ்கோர் எடுத்திருக்கமே, 50க்கு 48 49 எடுத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும், பரவாயில்லையே நம்ம மார்க் தானா இது அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அதுக்கடுத்து இதே மாதிரி அந்த மோட்டிவேஷன்ல அடுத்தடுத்து படிக்க தோணும். ஓகே, இதே மாதிரி நம்ம குவார்டர்லியில படிக்கணும், ஹாஃப் இயர்லியில படிக்கணும், அதுக்கடுத்து இந்த மாதிரி போர்டு எக்ஸாம்ல இவ்வளவு ரேங்க் எடுக்கணும், இவ்வளவு மார்க் எடுக்கணும் அப்படின்னு நமக்கே வந்து எப்படி இருக்கும், ஒரு ஒரு உந்துதலா இருக்கும், நமக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும், சரிங்களா? அதனாலதான் வந்து இப்பவே என்ன பண்ணியாச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாமுக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. டெய்லியும் படிங்க,
டெய்லியும் நம்மளுடைய கிளாஸஸ் வாட்ச் பண்ணுங்க. தமிழ் மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் எல்லா வீடியோவும் அட்டன் பண்ணுங்க. அப்போ தான் வரக்கூடிய ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாம்லேயே உங்களால் நல்ல ரேங்க் எடுக்க முடியும். சரிங்களா? சரி, ஓகே. முதல்ல வந்து இப்போ நம்ம குருவினாக்கு வந்துருவோம். பாருங்க, நமக்கு உயிர் காற்று, காற்றுக்கு வரம் மரம், மரங்களை வெட்டி எரியாமல் நட்டு வளர்ப்போம். இது போன்ற உலக காற்று நாள் விழிப்புணர்வுக்கான 2 முழக்கத்தொடர்களை எழுதுக. ஒண்ணுமே இல்லடா, இதெல்லாம் வந்து நம்மளே கதை அடிச்சு சொல்லலாம். கதை அடிக்கிறது அப்படின்னா அதுக்குன்னு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா எழுதுறத சொல்ல, இதெல்லாம் பேசிக்கா இருக்கக்கூடிய வினா. சார் இந்த கொஸ்டின் கேட்பாங்களா அப்படின்னா பாதி வச்சுக்கலாம். பாதினா அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, சில டைம் கேட்கறாங்க, சில டைம் கேட்க மாட்டாங்க. போன வருஷம்லாம் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எங்கேயும் பெருசா கேட்டது கிடையாது. அப்புறம் ஏன் சார் இந்த கொஸ்டின் படிச்சுக்கிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின் போயிடலாமா அப்படின்னு உனக்கு தோணும். அதுக்குன்னு வந்து இந்த மாதிரிலாம் ஸ்கிப் பண்ணக்கூடாது. என்ன கொடுத்துருக்காங்களோ நம்ம படிச்சுப்போம். அதுவும் இல்லாம ஃபர்ஸ்ட் மிட் டர்முக்கு பார்த்தீங்க அப்படின்னா போர்ஷன்ஸ் ரொம்ப கம்மி. ஃபர்ஸ்ட் மிட் டர்முக்கு போர்ஷன்ஸ் ரொம்ப கம்மி. இதுல ரொம்ப கம்மியான போர்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை போயிட்டு நம்ம வந்து இல்ல நான் வந்து இந்த மாதிரி இதுலயும் செலக்டிவா தான் படிப்பேன். எதுக்குடா? மொத்தமே 2 இயல் தான். 2 இயல குருவினா மொத்தம் சேர்த்துனா மொத்தம் 5-6 குருவினா வரும். சிறுவினா சேர்த்துனா ஒரு 7-6 சிறுவினா வரும். நெடுவினா மொத்தம் 4 நெடுவினா வரும். அவ்வளவுதான். இல்ல 5 வரும். சரிங்களா? இதை படிக்க முடியாது நம்மளால. இதெல்லாம் ஒரு நாள் விட்டோம்னா இப்ப படிச்சு முடிச்சுட்டு போயிடலாம். சரியா? போர்டு எக்ஸாமா, பப்ளிக் எக்ஸாமா நிறைய இருக்கு. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கேட்கறதுக்கு ஈஸியா படிக்கலாம். சரிங்களா? இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. சப் மேட்டர், சால்ட் வாட்டர், ஈஸி தூசி அப்பள விட அந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், ஈஸியா இந்த கொஸ்டின் தான் நம்ம டேக்கிள் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்க. நமக்கு உயிர் காற்று, அதாவது நம்மளோட சாப்பிடாம ஒரு நாள் உயிர் வாழலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். தண்ணி இல்லாம ஒரு நாள் உயிர் வாழலாம், 2 நாள் உயிர் வாழலாம்னு வச்சுக்கோங்களேன். சாப்பிடாம ஒரு 3 நாள் உயிர் வாழலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா காத்து இல்லாம 5 நிமிஷம் கூட நம்மளால உயிர் வாழ முடியாது. நீ வந்து யாரெல்லாம் அதை ட்ரை பண்ணிருக்கீங்கன்னு தெரியல. ட்ரை பண்றது அப்படின்னா போய் ட்ரை பண்ணி பார்க்காத. அதாவது வந்து நம்ம ஆத்துல, குளத்துல, கடல் எல்லாம் குளிக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், தண்ணிக்குள்ள போவோம். நம்ம அதுவும் என்ன பண்ணுவோம், கரெக்டாக மூக்கெல்லாம் பொத்திக்கிட்டு உள்ள போவோம். மூக்குள்ள வந்து தண்ணி போயிடக்கூடாது, ஜலதோஷம் பிடிச்ச கூடாதுன்னு. அப்படி நம்ம உள்ள போகும்போது பார்த்து அப்படின்னா மூச்சே விட முடியாது. யாருக்கெல்லாம் அந்த ஃபீல் வந்திருக்கு? மூச்சே விட முடியாது. எப்படா மேலே வருவோம் அப்படின்னு என்ன பண்ணுவோம், அந்த தண்ணி எடுத்துக்கிட்டு மேலே வரும் அப்படின்னு என்ன பண்ணுவோம், மூச்சு விடுவோம். ஏன்னா நான் வந்து எங்க ஊர் பாத்தீங்க அப்படின்னா காவிரி, அதாவது தஞ்சாவூர்ல காவிரி, எங்க வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே பாத்தீங்கன்னா காவிரி ஓடும். அங்கெல்லாம் பசங்களாம் சேர்ந்து நான் குளிப்போம். அப்போ குளிக்கும் போது போட்டி நடக்கும். இந்த யார் வந்து ரொம்ப நேரம் வந்து தண்ணிக்குள்ளேயே இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் போட்டி நடக்கும். அப்பெல்லாம் வந்து அந்த ஒரு நிமிஷமே அதிகம். அந்த 30 செகண்ட் மேல தாண்டிட்டோம் அப்படின்னா மூச்சு விட முடியாது. அந்த மாதிரி இறக்க ஆரம்பிச்சிடும். அப்போ நம்மளால பாத்தீங்க அப்படின்னா 5 நிமிஷம் கூட நம்மளால என்ன பண்ண முடியாது, மூச்சு விடாம இருக்க முடியாது. ஒரு நிமிஷமே முடியல, எங்க 5 நிமிஷம். அப்போ நமக்கு உயிர் காற்று, காற்றுக்கு வரம் மரம். காற்றுக்கு வரம் எது அப்படின்னா மரம். மரங்களை வெட்டி எரியாமல் நட்டு வளர்ப்போம். அப்ப நமக்கு உயிர் காத்து. அப்ப காத்து ரொம்ப முக்கியம். காற்றுக்கு வரம் மரம். அப்போ காத்து எப்படி இருக்கும், மரத்தினால இருக்கும். மரம் உங்களுக்கு தெரியும், மரம் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும், கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை வெளியிடும். சரியா? கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ணுவோம், அதை எடுத்துக்கும். மனுஷன் என்ன பண்ணுவான், கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுவான், ஆக்சிஜனை சுவாசிப்பான். அப்போ நமக்கு ஆப்போசிட்டா இருக்குது நம்ம மரம். மரம் என்ன பண்ணுது, ஆக்சிஜனை வெளில விடுது, கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்குது. நம்ம என்ன பண்றோம், கார்பன் டை ஆக்சைடு வெளில வரும், ஆக்சிஜனை எடுத்துக்கிறோம். அப்ப நமக்கு உயிர் காத்து, காத்துக்கு வர மரம். மரங்களை வெட்டி எரியாமல் நட்டு வளர்ப்போம். மரத்தை வந்து என்ன பண்ணக்கூடாது, வெட்டி எரியக்கூடாது. சார் அப்ப இப்படி சொல்றீங்களே, அப்ப வந்து மரத்தெல்லாம் வெட்டி எரியக்கூடாதுன்னு சொல்றீங்க, எங்க வீட்டுல நாங்க வீடு கட்டுறோம், அப்ப மரம் வெட்டக்கூடாதா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வட்டிக்கலாம். அதெல்லாம் வந்து ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா நீங்க ஒரு மரம் வெட்டுறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 2 மரக்கன்றுகளை நடணும். மரக்கன்று அப்படின்னா ஒரு வேப்ப மரமோ இல்ல வந்து ஒரு அரச மரமோ அதை வந்து நட்டு, சும்மா நட்டுறது அப்படின்னா நட்டு வச்சுட்டு கிடையாது. அதை வளர்றவளை என்ன பண்ணணும், நம்ம கரெக்டா பாதுகாத்து தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கணும். அப்போ மரம் வெட்டக்கூடாதா அப்படின்னா தேவைக்கு வெட்டிக்கலாம். ஆனா அதுக்கு மாற்று வழியா என்ன பண்ணணும், இந்த மாதிரி செடிகளை நட்டு வைக்கணும். செடி அப்படின்னா மரக்கன்று நடணும். சரிங்களா? அப்ப நமக்கு உயிர் காற்று, காற்றுக்கு வர மரம். மரங்களை வெட்டியாமல் நட்டு வளர்ப்போம். இது போன்ற உலக காற்று நாள் விழிப்புணர்வுக்கான 2 முழக்கத்தொடர் இப்பதான் கொஸ்டினுக்கே வரும். சரியா? இதுவரையும் இதோடைய டெஃபினேஷன் சொன்னேன். இப்போ இதுக்குடைய முழக்கத்தொடர் எழுத சொல்றாங்க. முழக்கத்தொடர் அப்படின்னா என்ன, இப்போ வந்து காற்றுதான் உயிர், தலைக்கவசம், உயிர் கவசம், இதெல்லாம் தான் முழக்கத்தொடர். இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய முழக்கத்தொடர் தான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இப்ப எழுத போறோம். உயிர்களின் சுவாசம் காற்று, காற்று சுவாசம் மரம், காற்றின் சுவாசம் மரம். இதெல்லாம் தான் வந்து என்னது அப்படின்னா அந்த இருக்கக்கூடிய முழக்கத்தொடர். இதெல்லாம் நீங்க வரிசையா எழுதினீங்க அப்படின்னா சூப்பரா இருக்கும். அப்போ உயிர்களின் சுவாசம் காற்று, காற்றின் சுவாசம் மரம். தூய்மையை நேசிப்போம், தூய காற்றை சுவாசிப்போம். தூய்மையை நேசிப்போம், தூய காற்றை சுவாசிப்போம். புரியுதுங்களா? அப்போ உயிர்களின் சுவாசம் காற்று, உயிர்களின் சுவாசம் காற்று, காற்றின் சுவாசம் மரம், காற்றின் சுவாசம் மரம். தூய்மையை நேசிப்போம், தூய காற்றை சுவாசிப்போம். தூய்மையை நேசிப்போம், தூய காற்றை சுவாசிப்போம். புரியுதுங்களா? ஈஸியா இருக்கா? ஓகே சார், இது வந்து நீங்க கொடுத்தது தான் எழுதணுமா அப்படின்னா அவசியமே கிடையாதுடா. கொடுத்தது மட்டும்தான் எழுதணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. நீங்க ஓனா கூட எழுதலாம், நீங்க சொந்த நடையில கூட எழுதலாம். ஆனா தப்பு இல்லாம எழுதணும். புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? தப்பு இல்லாம எழுதணும். சரியா? சார் எனக்கு ஓனா எழுத தெரியும் சார் அப்படின்னு போயிட்டு தப்பு தப்பா எழுதணும் அப்படின்னா 2 மார்க் கூட வராது. சரியா? அதனால 2 மார்க் கேள்வி
படிச்சுட்டு போயிருங்க சார். இப்போ வந்து உனக்கு சில பேர் டவுட் வரும், சார் இந்த கேள்வி என்னுடைய கைட்ல பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு சார், இதே வார்த்தை இல்ல பரவாயில்ல, ஆனா முழக்கத்தொடரா இருக்கா, முழக்கத்தொடரா இருக்கா அப்படின்றத பாருங்க. அது இருக்குது அப்படின்னா அதை நீங்க எழுதிக்கலாம், எந்த ஒரு தப்பும் கிடையாது. புரியுதுங்களா? அப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஓனா கூட எழுதலாம், ஆனா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம எழுதணும். அதுதான் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். புரியுதுங்களா? அப்போ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம எழுதணும். அதுக்கடுத்து என்னது, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம எழுதணும், அதே மாதிரி தப்பு இல்லாம எழுதணும். அப்போ உயிர்களின் சுவாசம் காற்று, காற்றின் சுவாசம் மரம், தூய்மையை நேசிப்போம் தூய காற்றை சுவாசிப்போம், தூய்மையை நேசிப்போம் தூய காற்றை சுவாசிப்போம். அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய குருவினா. புரியுதுங்களா? ஓகே, எல்லாரும் சாட்ல ஒரு ஃபயர் போடுங்க. ஆக்சுவலா இது ரெக்கார்டிங் வீடியோ, நான் உங்கள்கிட்ட லைவ்ல கேட்குற மாதிரி கேட்டுட்டு இருக்கேன். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்து பாருங்க, நம்ம இரண்டாவது கேள்வி அப்படின்றது நம்ம அடுத்து பார்க்க போறோம். அடுத்து நம்ம பார்க்க போறது இரண்டாவது கேள்வி. இதுல பாருங்களேன், எழுது என்றால் என்பது விரைவு காரணமாக எழுது எழுது என்றால் என அடுக்கு தொடரானது. சிரித்து பேசினார் என்பது எவ்வாறு அடுக்கு தொடராகும்? நான் அடுக்கு தொடர் அப்படின்னா முன்னாடியே சொல்லி கொடுத்துருக்கேன். அடுக்கு தொடர் அப்படின்னா என்னப்பா? அடுக்கு தொடர் யாருக்காச்சும் தெரியுமா? அடுக்கு தொடர்னா அடுக்கு தொடர் நான் சார் அடுக்கு தொடர் அவ்வளவுதானே சார். பாருங்க, 2ல இருந்து 3 முறை அடுக்கி வரும். 2ல இருந்து 3 முறை அடுக்கி வரும் ஃபர்ஸ்ட். அதுக்கடுத்து பிரித்தால் பொருள் தரும். பிரித்தால் பொருள் தரக்கூடிய. அதுக்கடுத்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, 2ல இருந்து 3 முறை அடிக்க வருது, பிரித்தால் பொருள் தரக்கூடியதா இருக்கு. அதுலயும் குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா அது உவகை காரணமாக வரும். பாருங்க சரி, என்ன சார் சொல்றீங்க? இப்ப எக்ஸாம்பிளுக்கு பாம்பு 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 அப்படின்னு எடுத்துப்போம். இப்போ பாம்பை பார்த்தா என்ன பண்ணுவாரு? ஜாலியா ஐ பாம்பு அப்படின்னு விளையாடுவியா? பாம்பை பார்த்தா படையே நடுங்கும், நமக்கெல்லாம் அள்ள விட்டுரும். எனக்கெல்லாம் பயம், சம பயமா இருக்கும். பாம்பு பார்த்தோம் அப்படின்னா உடம்புல ஒரு மாதிரி நடுக்கும். அப்ப அந்த மாதிரி பாம்பு 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 அப்படின்னு நம்ம என்ன பண்றோம்? ஐயோ பாம்பு பாம்பு பாம்பு. அது அந்த அந்த டைம்ல இருக்கும்போது தான் நமக்கு தெரியும், ஐயோ பாம்பு பாம்பு பாம்பு. அது என்ன பண்ணுவோம்? நம்ம வந்து கத்த ஆரம்பிப்போம். அப்போ 2ல இருந்து 3 முறை அடிக்க வருது. பிரிச்சு பார்த்தோம் அப்படின்னா பாம்பு அப்படின்றது ஒரு உயிரினம். பாம்பு அப்படின்றது உயிரினம். இந்த இடத்துல உவகை அப்படின்றது எதை மீன் பண்றோம் அப்படின்னா பயம் காரணமா கத்துறோம். பயம் காரணமா கத்துறோம். சரிங்களா? இதுவே இன்னொன்னு பாருங்க, வருக வருக வருக. வருக வருக. இப்போ வருக வருக வருக. இப்போ உன் ஃப்ரெண்டு, நீ வந்து சர்ப்ரைஸ் தான் உன் ஃப்ரெண்டை பாக்குற. எப்படி இருக்கும் உன்னுடைய ஃபீலிங்? ஏய் வாடா 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 வருக வருக வருக. அப்போ பாத்தீங்க அப்படின்னா மகிழ்ச்சி, மகிழ்ச்சி, ஒரு ஆச்சரியம். அப்ப இந்த மாதிரி உவகை அப்படின்னா அந்த இருக்கக்கூடிய அந்த ஒரு உணர்வு, பயமா இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஆச்சரியமா இருக்கலாம். இதன்படி வரக்கூடியதான் எது அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய அடுக்கு தொடர் அப்படின்றது. அப்போ அதே மாதிரி இந்த இடத்துல எழுது அப்படின்னு சொன்னது எழுது எழுது. பிரிச்சு பாத்தீங்கன்னா பொருள் தரணும். பிரிச்சு பாத்தீங்க அப்படின்னா பொருள் தரணும். இப்ப பாம்பு பாம்பு பாம்புன்றது பிரித்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பொருள் கொடுக்குது. புரியுதுங்களா? பிரிச்சு பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கு? பொருள் கொடுக்குது. அப்போ இதுதான் இதுல இருக்கக்கூடிய மீனிங். அப்ப சிரித்து பேசினார் அப்படின்றது எப்படி வருது? சிரிச்சு சிரிச்சு பேசினார், அவ்வளவுதான். அப்போ எழுது அப்படின்றது எழுது 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 அப்படின்னு வந்துச்சு. அதுவே சிரித்து பேசினார் அப்படின்றது எப்படி ஆகுது? சிரித்து சிரித்து பேசினார். அப்போ சிரித்து பேசினார் என்பது உவகை காரணமாக சிரித்து சிரித்து பேசினார் என அடுக்கு தொடரா வந்துச்சு. சிரித்து சிரித்து பேசினார் என அடுக்கு தொடரா வந்துச்சு அப்படின்றத இந்த இடத்துல மீன் பண்றாங்க. புரியுதுங்களா? இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் கிளியரா? இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரியுதா? இதுதான் இந்த இருக்க சொல்லக்கூடிய விஷயம். எழுது என்றால் என்பது எழுது 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 அப்படின்னு சொல்ற மாதிரி வருது. சிரிச்சு பேசினார் அப்படின்றது சிரித்து சிரித்து பேசினார் அப்படின்னு வருது. அப்ப அப்படிதான் எப்படி ஆகுது? இது அடுக்கு தொடரா மாறுது. புரியுதுங்களா? அப்ப அடுக்கு தொடர் அப்படின்றது பார்த்துப்போம். இப்ப நிறைய பேருக்கு டவுட் வரும், சார் இரட்டை கிளவின்னு ஒண்ணு இருக்குது. இரட்டை கிளவினா கிளவி 2 பேர் பேசிட்டு இருப்பாங்களா? நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் எனக்கு ஃபர்ஸ்ட் அப்படிதான் தோணுச்சு. இரட்டை கிளவினா 2 கிளவிங்க வயசானங்க 2 பேருக்கு வந்து பேசிட்டு இருப்பாங்களோ அப்படின்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் வந்து படிக்க படிக்காதான் தெரிஞ்சது, கிளவி அப்படின்னா மொழி, கிளவி அப்படின்னா சொல் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஓகே, அதனால கிளவி அப்படின்னா வயசான கிளவி போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. சரியா? ஏன்னா நான் அந்த மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்தேன். நான் சின்ன பிள்ளைல மாத்திரைன்னு சொன்னோடனே மாத்திரை கொடுப்பாங்க போல இருக்கு, அரை மாத்திரைனா அரை மாத்திரை கொடுப்பாங்க போல இருக்கு, ஒரு மாத்திரைனா ஒரு மாத்திரை கொடுப்பாங்க போல இருக்கு. அந்த மாதிரிலாம் நான் தமிழ்ல நினைச்சிருக்கேன். தமிழ் சார் தமிழ் மிஸ் நடத்துவாங்க இந்த மாதிரி வந்து, டேய் இது வந்து ஒரு மாத்திரடா, ஒரு மாத்திரன்றீங்க, மாத்திரையை தர மாட்டீங்க, அரை மாத்திரடா, கால் மாத்திரடா. கால் மாத்திரலாம் எப்படி முழுங்குறது? அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் அந்த சத்து மாத்திரைலாம் கொடுப்பாங்க. ஓ மாத்திரையா பேசிட்டு இருக்காங்க போல இருக்கு அப்படின்னு நினைப்பேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா படிக்க படிக்காத தெரிஞ்சது மாத்திரைனா கால அளவு அப்படின்னு. ஏவா 10th யாருக்கும் அந்த மாதிரிலாம் தோணல. சரி மாத்திரைனா மாத்திரை குடிப்பீங்களா அப்படின்ற மாதிரிலாம் தோணல. இரட்டை கிளவினா கிளவி 2 பேர் பேசிட்டு இருப்பாங்கலாம் தோணல. கிளவி அப்படின்னா சொல். ஏன்னா எனக்கு அந்த மாதிரி சொல்லவே இல்லை சின்ன பிள்ளையா இருக்கும்போது. அப்புறம் தான் வந்து நானா கொஞ்சம் கேட்டு கேட்டு தெரிஞ்சும் போது தான் ஓ கிளவினா சொல்லுன்னு அர்த்தமா அப்படின்னு தோணும். சரியா?
சரி, இரட்டை கிளவி பாருங்க. இரட்டை கிளவி 2 முறை மட்டும்தான் அடிக்க வரும். 2 முறை மட்டுமே அடிக்க வரும். 2 முறை மட்டுமே அடிக்க வரக்கூடியதுதான் எது அப்படின்னா இரட்டை கிளவி. எது? இரட்டை கிளவி. சரியா? ஓகே. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, படபட, கடகட, சலசல, லக்க லக்க வரும்ல, லக்க லக்க லக்க, அந்த மாதிரி லக்க லக்க, சலசல, படபட, கடகட. அப்போ பிரிச்சு பாத்தீங்கன்னா பொருள் தராது. பட பொருள் தருதா? பட பொருள் தருது இல்ல. சல பொருள் தருதா? இல்ல. அப்போ பிரிச்சு பார்த்தோம் அப்படின்னா பொருள் தராது. இரட்டை கிளவியில பொருள் தராது. அதுவே அடுக்கு தொடர்ல பாத்தீங்கன்னா அது பொருள் தரும். இதுதான் அதுல இருக்கக்கூடிய டிஃபரெண்ட். அப்போ சிரித்து பேசினார் அப்படின்றது எப்படி மாறுது? சிரித்து சிரித்து பேசினார், சிரித்து சிரித்து பேசினார் என அடுக்கு தொடராக மலர்ந்துள்ளது, அடுக்கு தொடராக வந்துள்ளது. எனவே அதனாலதான் என்ன பண்றோம், இது என்னது, இது அடுக்கு தொடர். புரியுதுங்களா? சரி, எல்லாருக்கும் புரியுதா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஈஸிடா அந்த கேள்வி. சரியா? ஏதாச்சும் டவுட் கிட்ட வரப்போகுது உனக்கு. ஓகேவா? அப்ப எழுது என்றால் என்பது விரைவு காரணமாக எழுது எழுது என்றால் என்ன அடுக்கு தொடரா மாறுனுச்சு. சிரித்து பேசினார் அப்படின்றது எப்படி மாறுது? சிரித்து சிரித்து பேசினார் அப்படின்னு மாறுது. இன்னும் டவுட் இருக்கு அப்படின்னா ஒரு வாட்டி பாருங்க, நல்லா கவனிங்க. இடத்துக்கு நான் டிஃபரெண்ட் அப்படின்றது எழுதி நான் போடுறேன். இது வந்து இரட்டை கிளவி வச்சுப்போம். இந்த கீ, இந்த ல, இந்த வி வரும். சரியா? இந்த கிளவி போட்டீங்க அப்படின்னா அது சொல், மொழி அப்படின்னு அர்த்தம். இந்த ல போட்டோம் அப்படின்னா, சிறப்புலகர போட்டோம் அப்படின்னா இது வந்து வயசான கிளவி. சரிங்களா? அப்ப இதுக்கு டிஃபரன்ஸ் புரியணும். இது அடுக்கு தொடர். அடுக்கு தொடர். சரிங்களா? சரி, அடுக்கு தொடர் பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டிய விஷயம் வந்து இது 2 ல இருந்து 3 முறை அடிக்க வருது. இரட்டை கிளவியில பாத்தீங்க அப்படின்னா 2 முறை மட்டும்தான். 2 முறை மட்டும்தான். படபட, லக்கலக்க அதுக்கு மேலாம் வராது. 2 முறை மட்டும். சரியா? ஓகே. இது பாத்தீங்க அப்படின்னா பிரித்தால் பொருள் தராது. பொருள் தராது. இது பிரித்தால் பொருள் தரும். பிரித்தால் பொருள் தரும். சரியா? ஓகே. இதுல பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு படபட, சலசல, லக்க லக்க இந்த மாதிரி வரக்கூடியது. இதுல பாத்தீங்க அப்படின்னா பாம்பு பாம்பு பாம்பு, வருக வருக அந்த மாதிரி வரக்கூடியது. சரிங்களா? சரி, ஓகே. இது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அப்ப இந்த இடத்துல 2 2 தான் வருது, இதுல 3 3 வருது. இது பிரித்து பாத்தீங்கன்னா பொருள் தராது. இது பொருள் தரக்கூடியது. 2 முறை மட்டும்தான் அடிக்க வருது. 2 ல இருந்து 3 முறை அடிக்க வருது. புரியுதுங்களா? எவரிவன் கிளியர்? அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே. அடுத்து பாருங்க, கட்டுரையை படித்த இச்சொற்களுக்கு இடையில இருக்கக்கூடிய வேற்றுமை உருவை பயன்படுத்தி தொடரை விரித்து எழுதுக. சிம்பிள்ரா. அவன் கட்டுரையை படித்தான், அவள் கட்டுரையை படித்தாள். இந்த இடத்துல பாருங்க, கட்டுரை படித்த இதாண்ட ஆன்சரு. கொஸ்டின் நினைச்சுக்காது. சரியா? கட்டுரை படித்த இச்சொற்களுக்கு இடையில இருக்கக்கூடிய வேற்றுமை உருவு. சரியா? ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் என்ன தெரியணும் அப்படின்னா வேற்றுமை உருவுகள் தெரியணும். வேற்றுமை உருவுகள். வேற்றுமை உருவுகள் தெரியுமா? பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன தெரியணும் அப்படின்னா 1வது வேற்றுமையும் 8வது வேற்றுமையும் வேற்றுமை உருவு கிடையாது. 1வது வேற்றுமை எழுவாய் வேற்றுமை, 8வது வேற்றுமை வெளி வேற்றுமை. இரண்டுக்குமே என்ன கிடையாது? வேற்றுமை உருவு கிடையாது. 2 3 4 5 6 7. பாருங்க, ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது எழுவாய் வேற்றுமை, 8வது இருக்கிறது வெளி வேற்றுமை. வெளி வேற்றுமை என்றது அழைத்தல், அழைக்கக்கூடிய வேற்றுமை. எழுவாய் வேற்றுமை அப்படின்றது எதை மீன் பண்றாங்க அப்படின்னா முதல்ல வரக்கூடியது ராமன் வந்தான், ராமன் தான் எழுவாய். அப்ப இந்த மாதிரி வரக்கூடியது எழுவாய் வேற்றுமை. சரிங்களா? சரி, முதல்ல பாருங்க, பேலன்ஸ் இருக்கக்கூடியதுக்கு ஐ, ஆல், கு, இன், அது, கண். அப்போ இந்த மாதிரி வரும். சரிங்களா? அப்ப ஐ ஆல் கு இன்னது கண், ஐயால் கு இன்னது கண் அப்படின்றது வரும். அப்ப ஐயால் கு இன்னது கண். சரிங்களா? அப்போ இதுதான் என்ன அப்படின்னா அந்த இதுல இருக்கக்கூடிய வேற்றுமை உருவு. சரிங்களா? ஓகே. அப்ப இந்த இடத்துல பாருங்க, அவன் வெறும் கட்டுரையை படித்து அப்படின்னு இருக்கு. அப்ப கட்டுரையை படித்தான். அப்ப இந்த இடத்துல இருக்கு ஐ வருது. ஐ எத்தனாவது வேற்றுமை? 2ஆம் வேற்றுமை. அவ்வளவுதான்டா. ஐ அப்படின்றது 2ஆம் வேற்றுமை. அடுத்து அவள் கட்டுரையை படித்தாள். ஐ அது என்னது? அது 2ஆம் வேற்றுமை. அவ்வளவுதான். கட்டுரையை படித்து அப்படின்றது வேற்றுமை உருவு ஐ இருக்குது. அவ்வளவுதான். யாருக்கு புரியுதா என்ன சொல்றேன் அப்படின்றது? யாருக்காச்சும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகாம இருக்குதா? சொல்லுங்க. ஈஸியே தான். ஈஸி தான்டா இது. நினைக்கிற அளவுக்கு கஷ்டமே கிடையாது. ஈஸி இது. சரியா? கையில சின்னதா அடிபட்டு இருக்கு, அதனாலதான்.
சரிங்களா? சரி, ஓகே. அப்போ கட்டுரையை படித்த அப்படின்றது எப்படி மாறுது? அவன் கட்டுரையை படித்தான், அவள் கட்டுரையை படித்தாள். அப்ப கட்டுரையை அப்படின்றது எது வருது? அது ஐ வருது. ஐன்றது என்ன? இரண்டாம் வேற்றுமை உருபுகள். புரியுதுங்களா? ஈஸியா இருக்கா? சப் மேட்டர் சால்ட் வாட்டர், அது சப் மேட்டர் சால்ட் வாட்டர். ஓகேவா? ஈஸி தூசி அப்பள வடை அந்த மாதிரி என்ன பண்ணலாம், இந்த கொஸ்டின்ஸ்லாம் அசால்ட்டா போற போக்கில் எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? ஓகே, அவ்வளவுதான். ஈஸியான கேள்வி. இதெல்லாம் போட்டு குழப்பிக்காதீங்க. அந்த சைடு மறைக்கும், அதனால இந்த சைடு மாத்திக்கலாம் அந்த ஐகான்ஸை. ஓகேவா? சரி, ஓகே. இதான் 3வது கேள்வி. 4வது கேள்வி பாருங்க. மென்மையான மேகங்கள் துணிச்சலும் கருணையும் கொண்டு வானில் செய்யும் நிகழ்வுகளை எழுதுக. மென்மையான மேகங்கள் துணிச்சலும் கருணையும் கொண்டு, துணிச்சலாவும் கருணையும் கொண்டு வானிலை செய்யக்கூடிய நிகழ்வுகள். முதுகினால் சூரியனை மறைக்கும் போது மேகங்கள் துணிச்சலானவை. அதாவது முதுகினால் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நீ நிக்கிற, உனக்கு பின்னாடி வந்து உன் ஃப்ரெண்ட் ஏதாச்சும் நின்று மறைஞ்சிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க. பாக்குறது எப்படி இருக்கும்? உன் ஃப்ரெண்டு மறைஞ்சிட்டு இருக்கான் உனக்கு பின்னாடி, கரெக்டா? அப்ப முதுகுல என்ன பண்றான்? மறைக்கிறான். அப்படி மறைக்கும் போது என்ன பண்ற? நீ முன்னாடி நிக்கிற. அப்போ உனக்கு ஆப்போசிட் எப்படி இருப்ப? நீ துணிச்சலா இருக்க மாதிரி இருப்ப. ஓ பரவாயில்லையே, வீரத்தோட இருப்பானா அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்கும். இப்ப முதுகினால் சூரியனை மறைக்கும் போது மேகங்கள் துணிச்சலானவை. மேகங்கள் எப்படி இருக்கான்? துணிச்சலானவை. அப்போ அதான் சொல்றாங்க, மென்மையான மேகங்கள் துணிச்சலும் கருணையும் கொண்டு. அப்ப இந்த மாதிரி மேகங்கள் வந்து என்ன பண்ணுது? சூரியனை மறைக்கும் போது, அங்க இருக்கக்கூடிய மேகங்கள் சூரியனை மறைக்கும் போது எப்படி இருக்கான்? அது வந்து துணிச்சலோட இருக்குது. பார்க்க எப்படி இருக்கான்? ரொம்ப வந்து வீரத்தோட இருக்க மாதிரியும் ஒரு துணிச்சலோட இருக்க மாதிரியும் ஒரு ஃபீல் கிடைக்கும். அப்போ மென்மையான மேகங்கள் முதுகினால் சூரியனை மறைக்கும் போது மேகங்கள் துணிச்சலானவை. மேகங்கள் எப்படி இருக்கும்? ரொம்ப வந்து துணிச்சலோட இருக்கு. முதுகினால் சூரியனை மறைக்கும் போது மேகங்கள் துணிச்சலானவை. தாகம் தீர்க்கும் போது மேகங்கள் கருணை கொண்டவை. நல்லா தண்ணி இப்படி வச்சுப்போம். நல்லா பாலைவனத்துல நடந்து போயிட்டு இருக்க. எங்க நடந்து போயிட்டு இருக்க? பாலைவனத்துல நடந்து போயிட்டு இருக்க. சரியா? எங்க போயிட்டு இருக்க? பாலைவனம். பாலைவனத்துல நடந்து போயிட்டு இருக்கும்போது தண்ணி தாகம் தாங்க முடியல. தண்ணி தாகம் தாங்க முடியல. திடீர்னு ஒரு மழை பெய்யுது. எப்படி இருக்கும்? நல்ல மதிய வேலை, பாலைவனத்தை நடந்து போறீங்க, முடியல, ஒரு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல. நாக்கெல்லாம் தொண்டையெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வறண்டு போயிடுச்சு. அப்படியே எப்படி உழுவுறீங்க. திடீர்னு பார்த்தா மழை பெய்யுது. முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா உங்க வாட்டர் பாட்டில் கூட வச்சிருக்கீங்க. எடுத்து என்ன பண்றீங்க? குடிச்சு குடுத்துட்டு இருக்கீங்க. எப்படி இருக்கும்? அப்போ தாகம் தீர்க்கும் போது மேகங்கள் கருணை கொண்டிருக்கு. தாகம் தீர்க்கும் போது மேகங்கள் கருணை கொண்டிருக்கு. முதுகினால் சூரியனை மறைக்கும் போது மேகங்கள் துணிச்சலானவை. அப்போ முதுகினால சூரியனை வந்து மேகங்கள் மறைச்சது அப்படின்னா அது துணிச்சலோட இருக்கு. அதுவே தாகம் தீர்க்கும் போது மேகங்கள் கருணை மிக்கவை. சரிங்களா? ஓகே, ஒரு 4 கேள்வி பார்த்திருக்கோம். இதுல பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான கேள்விகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த கேள்வி முக்கியம்டா, இது அடிக்கடி கேட்பாங்க. அதுக்கடுத்து இந்த கேள்வியும் கேட்பாங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். 1வது கேள்வியும் 4வது கேள்வியும் எப்பயாச்சும் தான் கேட்பாங்க, அது தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? 1வது கேள்வியும் 4வது கேள்வியும் எப்பயாவது தான் கேட்பாங்க. அதுக்குன்னு எழுத தெரியாம இருந்துடக்கூடாது. சரிங்களா? அதான் நான் இதில் சொல்றேன். அதனால வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, ஓகே. அடுத்த கேள்வி போயிடலாமா? ஓகே, 5வது கேள்வி. தமிழர்கள் வீசுகின்ற திசையை கொண்டு காற்றுக்கு எவ்வாறு பெயர் சூட்டியுள்ளனர்? இது வந்து சம ஷார்ட்கட் இருக்குடா, சம பெரிய ஷார்ட்கட் இருக்கு. சார் சொல்லுங்க சார், சம பெரிய ஷார்ட்கட் அப்படின்னு கேட்கலாம். சரியா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வந்து 4 அம்புக்குறி போட்டு வச்சுக்கணும். என்ன பண்ணணும்? 4 அம்புக்குறி. ஃபர்ஸ்ட் இதுல கிழக்கு எது? இது கிழக்கு, ஈஸ்ட். அது ஆப்போசிட் இருக்கக்கூடியது மேற்கு. ஓகேவா? இதுக்கு மேல இருக்கக்கூடியது என்ன? வடக்கு. கடைசியில் இருக்கக்கூடியது தெற்கு. இது வந்து பேசிக்கா தெரியும் எல்லாருக்கும், கரெக்டா? அப்போ கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு. ஃபர்ஸ்ட் இதை எழுதிக்க போறோம். கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு. ஃபர்ஸ்ட் இதை எழுதிக்க போறோம். கிழக்கிலிருந்து வீசும்போது கொண்டல். இது என்ன சொல்றாங்க? கொண்டல். நல்லா கவனிக்கணும்டா, கொண்டல். இப்போ இந்த கீ இருக்கா? நல்லா கவனிக்கணும். இந்த கீ இருக்கா? இந்த இடத்துல இருக்கு கோ இருக்கு. சொல்லுங்க பார்க்கலாம். கா வரிசை யாருக்கெல்லாம் தெரியும்? கா கா கி கி கூ கூ கே கே கை கோ கோ கௌ. கா கா கி கி கூ கூ கே கே கை கோ கோ கௌ. அப்போ கா கா கி கி கூ கூ கே கே கை கோ கோ கௌ. அப்ப கா வரிசையில வருதா? கா வரிசை. அதை வச்சு இதை நீங்க எழுத முடியும். அப்ப பாருங்க. அப்போ கிழக்கிலிருந்து வீசும்போது கொண்டல். கிழக்கிலிருந்து வீசும்போது கொண்டல். அவ்வளவுதான். சரி, அடுத்து பாருங்க. மேற்கிலிருந்து வீசும்போது கோடை. மேற்கிலிருந்து வீசும்போது கோடை. சார் இங்க மே வரல சார், இது ஆனா கா வரிசை வருது சார். ஓகே, சூப்பர், கண்டுபிடிச்ச வரையும் ரைட்டு. ஆனா இந்த இடத்துல ஒரு விஷயம் கண்டுபிடிக்கலாம். ரெண்டுமே இரட்டை கொம்புல இருக்கு. ரெண்டுமே இரட்டை கொம்புல இருக்கு. வேற எங்கேயாச்சும் இரட்டை கொம்பு வருதா? இந்த மாதிரி இரட்டை கொம்பு வருதா? இரட்டை கொம்பு எங்கேயுமே வரல. இரட்டை கொம்பு வேற எங்கேயுமே வரல. சோ மேற்கு அப்படின்றது எப்படி வருது? இந்த இடத்துல கோடை. அப்ப மே அப்படின்றது எப்படி ஆகுது? கோடை. மேற்கிலிருந்து வீசும்போது நான் கோடை எனப்படுகிறேன். மேற்கிலிருந்து அந்த காத்து வீசுது அப்படின்னா அது கோடை அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? ஓகே, அப்போ மேற்கிலிருந்து வீசும் காற்று கோடை. சிம்பிளா இருக்கா? இந்த ஷார்ட்கட் உனக்கு யாரும் சொல்லி தர மாட்டாங்கடா, தெரிஞ்சுக்கோ. அடுத்து வடக்கிலிருந்து வீசும்போது வாடை. பாருங்க, வடக்கு வாடை. அப்ப வா வரிசையை சொல்லணும்.
பாபா பிபி பூபு வேபே பை பவ். என்ன சார் வேற ஏதோ லாங்குவேஜ் எல்லாம் பேசுறீங்க? பாகுபலியில வந்து அங்க என்ன காலக்கேயர்கள் பேசுற அந்த மொழியெல்லாம் பேசுறீங்க, அந்த மாதிரி நினைச்சுக்காத. இது வந்து நம்முடைய தமிழ்ல இருக்கிறது தான். சின்ன வயசுல இருந்து நீங்க படிக்கல அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? வாவா விபி ஊ வே வை ஓ வௌ. சரியா? வாவா விபி ஊ வே வை ஓ வௌ. தெரியுமில்ல? காக்கா கி கு கு கே கே கை கோ கோ கௌ சா சா ஜி 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 சை சோ சோ சௌ தாத்தா தி து து தை தொ தொ தொ. எங்க ஸ்கூல்லலாம் பாட்டு கிளாஸ் நடக்கும்டா. பாட்டு கிளாஸ் இல்ல, வாய்ப்பாடு கிளாஸ். அதான் பாட்டு கிளாஸ்னு சொல்லிட்டேன். வாய்ப்பாடு கிளாஸ் நடக்கும். யாருடைய ஸ்கூல்லலாம் இப்போ பாட்டு கிளாஸ் வாய்ப்பாடு கிளாஸ் நடக்குது. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிட்ட உடனே ஒரு ஃபுல்லாக உட்காரணும். இப்போ நான் வந்து 5th எல்லாம் படிக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, என்னை அழைச்சிட்டு போயிட்டு கிரவுண்டில் உட்காரணும். சாப்பிட்டுட்டு அது சாப்பாடு பிரேக்கு ஏதோ சொல்லுவாங்க, அது போய் மறந்து போயிட்டு. சரியா? அழைச்சிட்டு போயிட்டு அந்த வாய்ப்பாடு கிளாஸில் உட்காரணும். உட்காந்து கத்தணும். இந்த மாதிரி கை கட்டிக்க சொல்லுவாங்க. கை கட்டிட்டு இந்த மாதிரி வந்து வாய்ப்பாடு சொல்லணும். காக்கா கீக்கி கூக்கு கை கே கை சாப்பிட்டதெல்லாம் செரிச்சு போயிடும் அடுத்த 10 நிமிஷத்துல. மறுபடியும் பசிக்க ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் கத்த சொல்லுவாங்க. அதில் வேற போட்டி இருக்கும், யார் அதிகமாக கத்துறது அப்படின்ட்டு. அந்த மாதிரி பிலீவ் யுவர் செல்ஃப் அந்த மாதிரி கத்திட்டே இருக்கணும். அப்புறம் தான் வந்து இந்த மாதிரிலாம் நடக்கும். சரியா? அதனால நீங்களும் பிலீவ் யுவர் செல்ஃப். சரிங்களா? ஓகே, சரிங்களா? அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு சின்ன பொண்ணுடா இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும், நந்தினி பிலீவ் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பிலீவ் யுவர் செல்ஃப். ஓகேவா? சரி, ஓகே, கவனிங்க. ஃபர்ஸ்ட் வடக்குக்கு வந்து வாடை. அப்போ வாவா விவி ஊவே வை ஓ வௌ. சரியா? அப்போ வடக்குல இருந்து வீசும்போது வாடை. அடுத்து தெற்கில் இருந்து வீசும்போது தென்றல். அது அவ்வளவுதான். தே தே தாத்தா தீ தீ தூ தூ தே தே தை தோ தோ தௌ. ஈஸியா இருக்குல்ல இந்த ஷார்ட்கட்டு? ஷார்ட்கட் ஈஸியா இருக்கா இல்லையா? சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கலாம். போற போக்கில் ஆன்சர் எழுதிட்டு போயிடலாம். எந்த குழப்பமும் வராது. சார் கிழக்குக்கு வந்து நான் வேற ஏதாச்சும் எழுதிடுவேன்னு பயமா இருக்கு சார், இந்த ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? ஒன்றும் கிடையாது. ஒரு 4 கோடை போட போறீங்க. அதுல வடக்கு எது, தெற்கு எது, கிழக்கு எது, மேற்கு எதுன்னு எழுத போறீங்க. அதுக்கு நேரம் அந்த வார்த்தையை எழுதி பழகிட்டீங்க அப்படின்னா ஈஸி. எக்ஸாம் முடிகிற வரையும் மறக்காது. எக்ஸாம் என்ன முடிகிறது, காலேஜ் போற வரையும் மறக்காது. இந்த ஷார்ட்கட்ல படிச்சீங்க அப்படின்னா கிழக்கிலிருந்து வீசும்போது கொண்டல், மேற்கிலிருந்து வீசும்போது கோடை, வடக்கிலிருந்து வீசும்போது வாடை, தெற்கிலிருந்து வீசும்போது தென்றல், தெற்கிலிருந்து வீசும்போது தென்றல். அவ்வளவுதான். ஈஸியா இருக்கா? ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். சரிங்களா? சரி, ஓகே, அடுத்த கேள்வி போயிடலாமா? அடுத்த கேள்வி ஆக்சுவலா சிறுவினாவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, பாருங்க, மொத்தம் 5 கேள்வி பார்த்துருக்கோம். இதுல இம்பார்ட்டன்ஸ் எது அப்படின்றத ஸ்டார் போட்டு நான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் கொடுத்துறேன். 3னா கம்பல்சரி படிக்கணும். 3 ஸ்டார்னா கம்பல்சரி படிக்கணும். சரியா? இது ரொம்ப முக்கியம். இது 2 ஸ்டார் தான். ஓகே, படிச்சுக்கணும். இது 3 ஸ்டார், ஏன்னா இது அடிக்கடி கேட்பாங்க. 3 ஸ்டார் படிக்கணும். இதுவும் 3 ஸ்டார், ஈஸியான கேள்வி தான். இது 2 ஸ்டார், இது 2 ஸ்டார் தான். சரியா? ஓகே, அந்த மாதிரி நான் 3 ஸ்டார் போட்டுக்கிறதெல்லாம் பாருங்க. 2வது கொஸ்டின் 1, 3வது கொஸ்டின் 1, 5வது கொஸ்டின் 1. சரிங்களா? இந்த 3 கொஸ்டின் அப்படின்றது கம்பல்சரி படிச்சிருக்கணும். மீதி இருக்கக்கூடிய 2 கொஸ்டின் வந்து படிச்சுக்கணும். சரிங்களா? அதை படிக்காமலாம் போயிடாதீங்க. ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாம்டா. ஓகேவா? ஒன்றுமே இல்லை. இப்போ நான் நடத்தினதை கவனிச்சேன் அப்படின்னாலே மண்டையில் ஏறி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ரிவிஷன் பண்ணனா ஈஸி. சரியா? அதனால யாரும் படிக்காமலாம் இருந்துடாதீங்க. ஈஸியான கேள்வி படிச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகேடா. ஓகேவா? ஓகே ஓகே, சரிங்களா? ஒரு 3:45. சரி, ஓகே, கவனிங்க. அடுத்து பாருங்க. அடுத்து நம்ம சிறுவினா அப்படின்றது நம்ம பார்க்கலாம். பாருங்க, ஒரு கேள்வி இல்லை 2 கேள்வி மட்டும் பார்ப்போம். பேலன்ஸ் இருக்கக்கூடிய சிறுவினா அண்ட் நெடுவினா என்ன பண்றேன் அப்படின்னா தனியாக உனக்கு சேர்த்து ஒரு கிளாஸாக போட்டு விட்டுறலாம். சரிங்களா? சரி, ஓகே, கவனிங்க. முதல் கேள்வி அப்படின்றது பாருங்க. உயிராக நான், பல பெயர்களில் நான், 4 திசைகளிலும் நான், இலக்கியத்தில் நான், முன்னீர் நாவாய் ஓட்டியாக நான் முதலிய தலைப்புகளில் காற்று தன்னை பற்றிய பேசுகிறது. இவ்வாறு நீர் தன்னை பற்றி பேசினால் உங்களுடைய கற்பனையில் தலைப்புகளை எழுதுக. 2 ஸ்டார் தான் கொடுப்பேன் இந்த கேள்விக்கு. ஏன்னா இந்த கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு பெரிய இம்பார்ட்டன்டான கேள்வி அப்படின்னா அந்த மாதிரி கிடையாது. இதுல சிறுவினாலே சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் இருக்கு. அதுக்கெல்லாம் 3 ஸ்டார் கொடுக்குறேன். ஆனால் இந்த கேள்வி படிக்காம போயிடாதீங்க. சரியா? இதெல்லாம் ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாம். ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாமில் எந்த கேள்வி கேட்டாலும் நமக்கு எழுத தெரியணும். சரிங்களா? ரொம்பவே கம்மியாக தான் இருக்கு. அதனால வந்து உங்களுக்கு ஈஸியாக எழுதணும் அப்படின்னா இந்த கேள்வியை நீங்கள் படிச்சுக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க. உயிராக நான், பல பெயர்களில் நான், 4 திசைகளிலும் நான், இலக்கியத்தில் நான், முன்னீர் நாவாய் ஒட்டியாக நான். எவ்வளவு சார்? உயிராக நான். காத்து பார்த்தீங்க அப்படின்னா உயிரா இருக்கும்டா. இப்போ நம்ம வந்து 5 நிமிஷம் கூட மூச்சு விட முடியாம இருக்க முடியுமா? 2 நிமிஷம். ஸ்கூல்லலாம் பசங்களாம் செய்வாங்கல்ல, மூக்கெல்லாம் வந்து பொத்திக்கிட்டு வாயாலெல்லாம் மூச்சு விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நடக்கும். விளாண்டுட்டு இருப்பாங்க ஃப்ரீ பீரியட்லாம். என்னடா பண்ணிருக்க அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி மூச்சு விடாம யார் அதிகமாக இருக்காங்களோ அவங்க தான் வின்னு அப்படிமா. டேய், இதெல்லாம் ஒரு போட்டியாடா அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு குரூப் உட்காந்து விளாண்டுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி யார் ரொம்ப நேரம் மூச்சு விடாம இருக்காங்களோ அவங்க தான் வின்னு அப்படின்லாம் சொல்லி விளாண்டுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி உயிராக நான், பல பெயர்களில் நான். காத்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பெயர்ல இருக்குடா. காத்து நிறைய பெயர்கள் இருக்கா இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். காற்று நிறைய பெயர்கள் இருக்கு. பல பெயர்களில் நான், 4 திசைகளிலும் நான். காத்து பார்த்தீங்க அப்படின்னா 4 திசையிலேயே இருக்கு.
கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு அப்படின்ற மாதிரி 4 திசைகளிலுமே எது இருக்கு? காத்து இருக்கு. அப்ப உயிராக நான், பல பெயர்களில் நான், 4 திசைகளிலும் நான், இலக்கியத்தில் நான். இலக்கியத்துல கூட காத்தை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. முன்னீர் நாவாய் ஓட்டியாக நான். காத்து தான் வந்து அந்த கப்பல் எல்லாம் ஓட்டுனுச்சு. கடல்ல இருக்கக்கூடிய காத்து அடிக்க அடிக்கதானே அந்த பாய்மர கப்பல் நவுந்துச்சு. காத்து அடிக்க அடிக்க தான் அந்த பாய்மர கப்பல் என்ன இருக்கும்? மூவ் ஆயிருக்கும். அப்ப முதலிய தலைப்புகளில், அப்ப முன்னீர் நாவாய் ஓட்டியாக நான் முதலிய தலைப்புகளில் காற்று தன்னை பற்றி பேசுகிறது. காத்து என்ன பண்ணுது? தன்னை பத்தி பேசுது. இது மாதிரி நீர் தன்னை பத்தி பேசுனுச்சு அப்படின்னா அதோடைய கற்பனையில தலைப்படுதுங்க. உங்களுடைய கற்பனையில் இருக்கக்கூடிய தலைப்புகளை எழுதுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் உயிராய் நான், மலையாய் நான். காத்து பாத்தீங்க அப்படின்னா உயிரா இருக்குது. அதே மாதிரியே இந்த இடத்துல நீர் பாத்தீங்க அப்படின்னா உயிரா இருக்குது. தண்ணி குடிக்காம இருக்க முடியும்? தண்ணி தாகம் எடுக்கும்போது இதையாச்சும் கொஞ்சம் எடுத்து குடிச்சா பரவாயில்லடா, அப்படி ஒரு தாகம் எடுக்கும். தாங்க முடியாதுடா சில டைம்லாம். தேர்ஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம்ல, தாகம் தாங்கவே முடியாது. அப்போ உயிராய் நான், மழையாய் நான். மழை பெஞ்சாதான் வேளாண்மையெல்லாம் செழிக்கும், நீர்மட்டம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும், தண்ணீருடைய லெவல் கொஞ்சம் அதிகமாகும். அப்ப உயிராய் நான். அப்ப என்னது? உயிராய் நான், மழையாய் நான். மழையாவும் பெய்யுது. மழை என்ன பண்ணுது? மழையாவும் பெய்யுது. உயிராய் நான், மழையாய் நான். நான் இன்றி பூமியே சுழலாது. தண்ணி இல்லாம மனுஷன் யாராச்சும் உயிர் வாழ முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். தண்ணி இல்லாம உயிர் வாழ முடியுமா? ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் இருந்தால் மட்டும் தான் நம்மளால உயிர் வாழ முடியும். அது சேர்ந்தது நமக்கு தனியாக கிடைக்குது, H2O. சரியா? அப்போ அது இல்லாம நம்மளால உயிர் வாழ முடியாது. அப்போ நானின்றி பூமியே சுழலாது. தண்ணி இல்லாம பூமியை சுழலுமா? யாராலையும் எதுவுமே பண்ணியிருக்க முடியாது. உயிர் வாழ்ந்திருப்போம், பூமியே இருந்திருக்காது, எல்லாமே அழிய தொடங்கியிருக்கும், செடி மரம் கூட இருக்காது. தண்ணி இல்லைன்னா என்ன ஆகும் நினைச்சு பாரு. மனுஷன் தண்ணி குடிக்கல, இன்னையிலேருந்து தண்ணி கிடையாது, இன்னையிலேருந்து ஒரு சொட்டு தண்ணி கிடையாது இந்த பூமியில, என்ன ஆகும் நினைச்சு பாரு. தண்ணி இல்லாமல் உயிர் வாழ முடியும்? வெறும் சாப்பாடு சாப்பிட்டு தொண்டை அடைச்சிடும். தண்ணி குடிக்கலன்னா அவ்வளோதான். அப்போ உயிராய் நான், மழையாய் நான். மழை பெய்யலன்னா என்ன ஆயிரும்? எந்த ஒரு நீர்மட்டம் குறைஞ்சி போயிடும், தண்ணி இருக்காது, அதுக்கடுத்து மரம் செடிலாம் வளராது, எதுவுமே அவ்வளோதான். தண்ணி இல்லைன்னா மரம் செடி வளருமா? நம்ம எப்படி சாப்பிட்றோமோ அது மாதிரி தண்ணி வேணும் அதுக்கு. அப்போ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. அதுக்கடுத்து நான் இன்றி பூமியே சுழலாது. மழை இல்லாம தண்ணி இல்லாம பூமியை சுழலுமா அப்படின்னா சுழலாது. சுழலாது. பூமி தாயின் குருதி நான். குருதினா ரத்தம்டா. ரத்தம் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலா அது வந்து ஒரு வடமொழி சொல். ரத்தம் அப்படின்றது வடமொழி சொல். சார் ரத்தம் அப்படின்னா வந்து தமிழ் நினைச்சிக்காதீங்க, அது வடமொழி சொல். குருதினா தான் தமிழ். குருதி தான் என்னது? தமிழ். சரிங்களா? குருதி தான் தமிழ் வேர்டு. அப்ப உயிராய் நான், பல பெயர்களில் நான், 4 திசைகளில் நான், இலக்கியத்தில் நான், முன்னிய நாவாய் ஒட்டியாக நான் முதலிய தலைப்புகளில் காற்று தன்னை பற்றி பேசுகிறது. இவ்வாறு நீர் தன்னை பற்றி பேசினால் உங்களுடைய கற்பனையில் தலைப்புகளை எழுதுக. உயிராய் நான், மலையாய் நான். நானின்றி பூமியே சுழலாது. பூமி தாயின் குருதி நான். குருதினா ரத்தம். சரியா? இப்போ பூமி தாயுடைய குருதி நான் அப்படின்றத இடத்துல மீன் பண்றாங்க. புரியுதுங்களா? ஈஸியா இருக்கா? ஓகே, இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா குருவினா அப்படின்றத நம்ம ஃபுல்லா பார்த்துருக்கோம். ஒரு சிறுவினா பார்த்துருக்கோம். இதுவரை எல்லாரும் படிச்சுக்கோங்க. அடுத்து நான் உங்களுக்கு லைவ்ல நடத்தும் போது சிறுவினா நெடுவினா அப்படின்றது நான் உங்களுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா டீச் பண்றேன். சரிங்களா? அடுத்து நம்மளுடைய வேதாந்து மாணவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா JEE அட்வான்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவலா செம்மையா ரேங்க்ல வாங்கியிருக்காங்க. ஆல் இண்டியா ரேங்க் 15 பார்த்தீங்க அப்படின்னா தக்ஷ் அப்படின்னு வாங்கியிருக்காரு, கர்நாடகா சேர்ந்தவர். இந்த மாதிரி பிரகார், அனுபவ், கேட்டன், சபியசாச்சி, தனவ், ஆரியன், சாகில், விபுல், மனிஷ், இந்த மாதிரி நிறைய பசங்க பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவலா மார்க் எடுத்திருக்காங்க. இதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னா 10th முடிச்சுட்டு 11th 12th படிக்கும்போது JEE நீட் ப்ரிப்பேர் பண்ணி ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிராக் பண்ணி இந்த மாதிரி உன்னுடைய பேரை சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். 11th 12th படிக்கும்போது கண்டிப்பாக JEE நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே, அடுத்து JEE மட்டும் இல்லாமல் நீட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய வேதாந்து மாணவர்கள் இதே மாதிரி அட்டகாசமாக கலக்கியிருக்காங்க. பார்த்தீங்க அப்படின்னா வேதன் சாக்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய பையனும் வேற லெவலாக மார்க்லாம் ரேங்க்லாம் தெரிய விட்டுருக்காரு. இதே மாதிரி நீங்களும் வந்து நல்லா ரேங்க் எடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். வாட்ஸ்அப் சேனலில் யாராச்சும் ஜாயின் பண்ண இருக்கீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக்கை போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு போடுங்க சப்ஸ்கிரைபர். நன்றி, வணக்கம். இதே மாதிரி அடுத்த ஒரு வகுப்புல சந்திக்கலாம். பாய்.